ಯೋಸಿತ ಸಿಐಡಿಯಟ ಕೆಂದವಾಯಿ ಮಹಿಂದಗೆ ಪ್ರಧಾನ ಆರಕ್ಷಕனுத் பிரஷ்னக்கராய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மோசடியான முறையில் அல்லது முறைகேடான வகையில் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோசித ராஜபக்ஷ ரகசிய போலீசாரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்க வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவ்வாறு அவருக்கான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. முறையற்ற விதத்தில் அல்லது குறிப்பிடப்படாத விதங்களில் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராச்சிவிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருந்தது. எனவே கடந்த அரசாங்க காலப்பகுதியில் மோசடியான அல்லது முறைகேடான வகையில் பணம் மற்றும் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை ஆரம்பித்துள்ளதுக்கு அமைய இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரிடம் இந்த வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கு முன்னரும் இந்த நெவில் வன்னியாராச்சிவிடம் பல சந்தர்ப்பங்களில் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் ஆஜராகவில்லை. எனவே இறுதியாக கடந்த 27ஆம் தேதி ரகசிய போலீசார் வந்து ஆஜராக வேண்டும் என்று கோரியிருந்த போதிலும் அவர் அங்கு வருகை தரவில்லை. எனவே இப்போது கடந்த 27ஆம் தேதி அவர் ஆஜராகியிருக்கிறார். வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அது அடுத்தபடியாக யோசித்தவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கதிர்காமம் பகுதியில் இருக்கின்ற ஒரு சொத்து தொடர்பான விடயங்கள் குறித்து விசாரணை செய்வதற்காக என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.